Dear 11th standard students, இன்னைக்கு 9.4ல 9.5 exerciseல we'll be doing the fourth problem. Fourth problemத்துல ரெண்டு subdivisions இருக்குது. ரெண்டு subdivisionலயும் வந்து ஒரே ஒரு வீடியோவிலே நாம பார்க்கலாம். This is at the given point x0, discover whether the given function is continuous or discontinuous, citing the reason for your answer. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து இப்போ x0 is equal to இதில் 1 இருக்குது, இதில் x0 is equal to 3. அதான் வந்து given பாயிண்ட்டுங்குது. இந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக இருக்கா டிஸ்கண்டினியூஸாக இருக்கா, இருந்ததுனாக்கா அதுக்கு ரீசனு அப்படிங்கிறத கேட்குறாங்க. கண்டினியூஸாக இருந்தாக்கா ரீசனு, டிஸ்கண்டினியூஸ்னாக்கா அதுக்கான ரீசனை கேட்டுருக்குறாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் இப்போ f of x is equal to this அப்படிங்கிறாங்க. இதுக்கு நாம் ஒரு நம்பர் லைனை ஒன்று போட்டுக்கலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு this is x is equal to 1, இந்த இடத்துல x is equal to 1, இந்த இடத்துல the function is equal to the value of the function 2னு கொடுத்துருக்குறாங்க. when x is not equal to 1 என்னும்போது this is the value of the function. when x is not equal to 1 அப்படின்னும் போது x விட பெருசா இருந்தாலும் இதுதான், x விட சின்னதா இருந்தாலும் இதுதான். ஓகேவா? அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எடுக்கும் போதும் இந்த இடத்துல இருக்கும் போது நாம ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எடுப்போம், இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட் எடுப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் லிமிட் எடுக்கும் போதும் f of x வந்து நமக்கு என்னது x ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 தான். இது எடுத்தாலும் x ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 தான். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து இப்போ x is equal to 1னு கொடுத்துக்கிறாங்க இல்லையா, இது என்னன்னாக்கா the value of the function, this is what, அப்போ the value of the function at x is equal to 1, that is f of 1 is equal to this. இது கண்டினியூஸாக இருந்ததுன்னாக்கா இந்த f of 1ன்றது வந்து at 1ல வந்து லிமிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். லிமிட் எப்போ ஈக்குவலாக இருக்கு, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு சொல்லுவோம்னா லெஃப்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் லிமிட் இருந்ததுனாக்கா தான் வந்து நாம செய்ய முடியும். அப்போ அதனால இந்த லெஃப்ட் லிமிட்டை கண்டுபிடிப்போம், ரைட் லிமிட்டை கண்டுபிடிப்போம். ஓகேவா? லிமிட் f of x at right left limit x is equal to minus 1. நெக்ஸ்ட் வந்து this is equal to, next என்ன கண்டுபிடிக்கணும்னா x is equal to ரைட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். x is equal to 1. இப்போ இதுவும் வந்து f of x, இதுவும் f of x. இப்போ is equal to f of xங்கிறது கம்மி இந்த பக்கம் இருந்தாலும் என்ன செய்திருக்கணுமா x ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லியிருக்கிறோம் பை 1 x மைனஸ் 1. இதுக்கும் அதே தான் லிமிட். ஆனால் இதுக்கு முன்னே என்ன எழுதணும், இல்லாட்டி ரைட் x லிமிட்டை எழுதணும் இங்க. ஓகேவா? this is equal to limit x tends to 1 minus x square minus 1 by x minus 1. இப்போ இதை வந்து ஒரு சின்ன ஃபேக்டரைசேஷன் செய்திருக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் இது 1 ஸ்கொயர் மாதிரி தானே இருக்கும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதனால இது என்ன ஆகிடும், a plus b into a minus b ஆகிடும். இந்த லிமிட் will continue, அதனால அந்த லிமிட் போட்டு எழுதிக்கலாம் நம்ம. this is equal to limit x tends to 1 minus போட்டுட்டு x plus 1 into x minus 1 by x minus 1. இப்போ இந்த x minus 1 x minus 1 கேன்சல் ஆகிடும். இப்போ x is equal to 1 கொடுத்தோம்னாக்கா இதோட வேல்யூ எவ்வளோ வந்து நமக்கு 2. ஓகேவா? இப்போ லெஃப்ட் லிமிட் பார்த்துட்டோம் 2ன்னு சொல்லிட்டு, ரைட் லிமிட் இஸ் equal to பார்க்கலாம். this is equal to limit x tends to 1 plus f of x பதில் என்ன இருக்குது x ஸ்கொயர், அதே தான் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இதையும் வந்து லிமிட் x tends to 1 பாசிட்டிவ் x plus 1 by x minus 1 by x minus 1 போட்டோம்னாக்கா இது கேன்சல் ஆகிடும். எக்ஸுக்கு லிமிட் 1 போட்டோம்னாக்கா அகைன் this is equal to 2ன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க the value of the function at x is equal to a is 1 is equal to கொடுத்துட்டாங்க. the limit of the function at x is equal to x tends to 1க்கு நாம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏன்னாக்கா லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதனால வந்து since limit x tends to 1 minus f of x
is equal to limit x tends to 1 plus is equal to 2, which is equal to x f of value of the function f of x naught f of 1 also is equal to 2. இது எல்லாமே ஈக்குவலா இருக்குது, லிமிட்டும் ஈக்குவலா இருக்குது, இதுவும் ஈக்குவலா இருக்கிறதால the function is continuous அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். continuous at x naught which is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சிமிலர் ப்ராப்ளமே தான், அதே மாதிரி தான். இதை வந்து f of x ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதுக்கும் அதே மாதிரி லிமிட் கண்டுபிடிச்சிக்கலாம். லிமிட் x tends to அதே மாதிரி நம்பர் லைன் போட்டுட்டோம்னாக்கா at x is equal to 5ல வந்து the value of the function is equal to x is equal to 3. This is 3. x is equal to 3ல the value of the function is 5. இப்போ when x is not equal to 3, x is not equal to 3 இருக்கணுங்க. x is not equal to 3, the function is x square minus 9 by x minus 3. இங்கேயும் அதே தான், x square minus 9 divided by x minus 1. இப்போ நாம இதுக்கு left limit right limit கண்டுபிடிக்கலாம். limit x tends to 3 minus f of x is equal to limit x tends to 3 minus x square minus 9 by x minus 9, x minus 3, x square minus 9. This is equal to x minus 3, which can be factors. இது 3 square factors பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால this will become x plus 3. லிமிட் எழுதிட்டு எழுதணும், ஓகேவா? அங்கே எழுதிக்கலாம், இல்லாக்க ஸ்டெப்ஸ் கீழே கூட போட்டுக்கலாம். This is equal to limit x tends to 3 negative is equal to x plus 3 into x minus 3 divided by x minus 3. If x minus 3 cancel ஆயிடும். Now the 3 x tends to 3, இங்க 3 போட்டோம்னாக்கா the value is equal to 6. கிடைச்சிடுச்சா? இப்போ அதே மாதிரி நாம limit x tends to 3 positive right limit கண்டுபிடிக்கலாம். f of x which is equal to limit x tends to 3 right limit x square minus 9 by x minus 9, which is equal to limit x tends to 3 plus இதை என்ன இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் பண்ணிட்டு மாதிரி x plus 3 into x minus 3 by x minus 9 இல்லை, இது x minus 3 வரணும். This is equal to function வந்து x minus 3, this is equal to x minus 3. இப்போ இது கேன்சல் ஆயிட்டு 3 plus 3 again this is equal to 3. இப்போ லிமிட் பாருங்க, லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்குது. Therefore limit of the limit as x tends to 3 f of x is equal to 6. பட் ஆனா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், நம்மளுக்கு f of 3 க்கு ஈக்குவலா இருந்துச்சுனாக்க the function is continuous. அதாவது நம்ம ரூல் சொல்லுது என்ன சொல்லுது, limit of x tends to x naught f of x should be equal to f of x naught. எந்த ஒரு நம்பர்ல the value of the function should be equal to the limit of the function. அப்பதான் continuous. இப்போ the limit of the function நமக்கு எவ்வளவு இருக்குதுங்க, 6 இருக்குது. Limit of the function is 6, but the value of the function is given at x is equal to 3 is, that is f of 3 போட்டுருங்க. f of 3 is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 னு கொடுத்திருக்காங்க. if x is equal to this one, if x மேல 3 போட்டா f of 3 is equal to 5 தானே. இப்போ ரெண்டு ஈக்குவலா இல்ல இல்லையா, அதனால எழுதிக்கலாம் this the limit of x tends to 3 f of x is not equal to f of 3. Therefore the function is இது வந்து continuous னு எழுதிக்கலாம். இங்கே கூட எழுதலாம், they are not equal, அதே மாதிரி எழுதிக்கலாம். நம்ம limit x tends to 3 f of x is not equal to f of 3. Therefore the function is discontinuous. ஓகே, என்னக்கா இந்த சைட் த ரீசன் கேட்டுக்கிறாங்க, அதனால இப்போ நாம் வந்து அந்த ரீசனை சொல்லி ஆகணும். தட்ஸ் வை அதை வந்து நாம என்னக்கா அவங்க கண்டினியூஸா இல்லையான்னு கேட்குறாங்க. கண்டினியூஸா இருந்துச்சுனாலும் ரீசன் சொல்லணும், டிஸ்கண்டினியூஸா இருந்துச்சுனாலும் நாம இதுக்கு ரீசன் சொல்லணும்.
Okay, thank you.